விச் கிராஃப்ட்டு, எக்லிப்ஸு, கல்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கானது தான். படத்துடைய கதை என்னன்னா, லூசியாங்கிறவங்க ஒரு கிளப்ல டான்ஸராக இருக்காங்க. அந்த கிளப்ல இருக்கக்கூடிய போதை டேப்லெட்ஸ் எல்லாம் பண்டிலாக எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆனவங்க வீனஸ்ங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே இவங்களுடைய அக்காவும் அவங்களுடைய பொண்ணும் இருக்காங்க. இந்த கேப்பில் இந்த கிளப்ல இருக்க ஆட்கள்லாம் லூசியாவை தேடி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்தில் அவங்க அக்காவும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து மிஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த லூசியா வந்து அவங்க அக்காவை கண்டுபிடிச்சாங்களா, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சாங்களா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. படம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒரு கடுப்புன்னா, இந்த கல்ட்டு மயிருன்னு இதை பார்த்து பார்த்து சலிப்புண்டே இருக்கு. அதுதான் அலுப்பாக இருந்தது. படத்தில் ஆக்ஷன் தான் மிஸ்ஸிங். ஒரு 2-3 ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம், வச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு ரூம்குள்ளேயே சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் மண்டை காஞ்சது. அதே மாதிரி வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக காமிச்சிருக்கலாம், இன்னும் நிறையா ஸ்கேரியாக காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கனவுலாம் ஜம்ப் ஸ்கேர் வரும்ல, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அது ஒன்றும் பெருசாக தெரியும். இந்த மாதிரி வந்ததுனாலே வந்து கனவுல தான் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். அது ஒன்றும் புதுசு கிடையாது. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு மேட்ரு ஒன்று நடக்கும். அது ஒரு நல்ல ஒரு டேர்னிங்காக இருந்தது. அந்த அந்த விஷயம் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலை, ஸ்பாயிலர் ஆயிரும். அதனால வந்து படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சின்ன பொண்ணு சொல்லுவாங்க, எனக்கு வந்து கனவுல வருவாங்க, கனவுல வந்து இந்த மாதிரி ப்ரெசன்ட்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனில் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ப்ரெசன்ட் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப்லரும் டேப்பும் தருவாங்க. அது வந்துட்டு போக போக நம்ம படம் பார்க்கும்போது மறந்துடுவோம். அது பின்னாடி வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் பாடி ஹாரர்ஸும் இருக்குது. ஏன்னா வயிற்று கிழக்கிறது, இந்த மாதிரி ரத்தம் பீச்சிட்டு அடிக்கிறது, இந்த பிளட் அண்ட் கோரெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ஃபைட் ஒன்று நடக்கும். அங்கேயே தொடையை போட்டுருவானுங்க. அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா எதுவுமே இல்லாமல் பிளாங்காக தான் போய் நான் இந்த படத்தை பார்த்தேன். அதனால் வந்து எனக்கு இந்த விச் கிராஃப்ட்லாம் வந்தோடனே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. என்னடா அப்படின்னு தான் ஆயிடுச்சு. இந்த கதையெல்லாம் தமிழில் எடுத்தானுங்கன்னா நம்ம காரி துப்பிடுவோம். ஆனால் பாருங்க, இதை படத்தை பார்த்து ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன கொடுமை இதெல்லாம். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து போடுறாங்க, இந்த மாதிரி இந்த கிளிப்ஸ் வரும்போது வந்து 3 பொண்ணுங்க இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவ தான் ரூல் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க. ஏன்னா படமே அந்த தீமை நோக்கி தான் நகருது. அதனால பிரச்சனை கிடையாது. திடீர்னு இவங்க வேற ஒரு ரூமுக்கு போகிறதெல்லாம் வந்துட்டு அது ஏதோ கனவு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கனவுல தான் சும்மா சும்மா வந்துட்டு இருந்துச்சு. இதுவும் கனவு தான் நினச்சா, ஆனால் கனவு கிடையாது. அது பார்த்தா ரியல். என்னடா இது வித்தியாசமா இது வந்துட்டு கொஞ்சம் குழப்பியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கல்ட்டை உள்ள கொண்டு வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டானுங்க. ரெடி பண்ணி என்ன சொல்ல வந்தானுங்களோ ஓரளவுக்கு ஓவராலாக கொண்டு வந்து முடிச்சு விட்டானுங்க. இந்த படம் வந்து ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல. ஏன்னா யூஸாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா வேலை செஞ்சிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. அது எனக்கு குறையா இருந்தது ஆக்ஷன் பிளாக்ஸ் தான். ஒரு 2-3 ஆக்ஷன் பிளாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருந்திருக்கும். அதுதான் மிஸ் பண்ணிட்டானுங்க. அதை மிஸ் பண்ணி ஒரு ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாக தான் வந்திருக்கு இது. பட் மோசமில்லாத படம் தான். உங்களுக்கு டைம் இருந்து எதுவுமே இல்லை பார்க்கறதுக்குன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான் இந்த படம். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒன்றும் பெருசாக படங்கள்லாம் ஒன்றும் சிறப்பாக இல்லை. அதனால தான் எதுவுமே ரிவ்யூ பண்ணல. ஒரு 2-3 படம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா தான் தெரியும் உருப்படுமா உருப்படாதான்னு. பார்த்துட்டு என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு ரிவ்யூ போடுறேன். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அதெல்லாம் பண்ணுங்கள். நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்ப்போம். பாய்.